இப்போ சாதாரணமாக ரவுண்ட் நெக் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுலேயும் நம்ம வந்து பேட்ச் ஒர்க் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ நான் ரவுண்ட் நெக் வந்துட்டு தச்சு திருப்பிட்டேன். சாதாரணமாக தச்சு திருப்பிட்டு மிதியடா தையல் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் பார்ட்லேயும் வந்துட்டு ஒன் சைடு அதை ரைட் சைடு மட்டும் பேட்ச் ஒர்க் வைக்க போகிறோம் சின்னதாக. ஸோ அதனால் ஃப்ரண்ட் பார்ட்டும் ரெடி பண்ணிக்கணும், பேக் பார்ட்டும் வந்து ரெடி பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் பார்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும் கிராஸ் பீஸ் போட்டு. இப்போ என்ன செய்யணுன்னாக்கா ஒன் சைடு அந்த ரைட் சைடு ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் நம்ம இந்த மாதிரி ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஏன்னா ஒன் சைடு மட்டும்தான் வந்து டிசைனர் ஒர்க்கில் ஃப்ரண்ட் நெக்கில் வந்துட்டு பீடிங் ஒர்க்கு பேட்ச் ஒர்க்கு எல்லாமே வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு சைடு வந்துடும். ஸோ அதனால் நம்ம ஃப்ரண்ட்டில் ரைட் சைடு ஷோல்டர் மட்டும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸோ நல்லா இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு கவர் பண்ணி தைச்சிங்க. டிசைனர் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா மேக்ஸிமம் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த அடிப்படையில் இப்போ நம்ம ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட்டு ப்ளஸ் பேக் இது ரெண்டுத்துலேயும் நம்ம வந்துட்டு ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிட்டோம். அதுவும் ஒன் சைடு ஷோல்டர் மட்டும் தான் ஜாயின் பண்ணியிருக்கிறோம். எல்லாம் பண்ணிட்ட பிறகு தான் இந்த சைடு வந்து ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இதில் பேட்ச் ஒர்க் வைக்கிறதுக்கு கேன்வாஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதோடைய பார்டர் இந்த ப்ளவுஸோடைய பார்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம பேட்ச் ஒர்க் ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக இல்லாமல் லைட்டாக டிஃப்ரெண்ட் இருக்குது. கலரில் பார்த்திங்கன்னா வயலட்லேயே லைட் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு ப்ளவுஸுடைய பீஸில் என்ன செய்யணும்னாக்கா இந்த மாதிரி பீடிங் ரெடி பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி கிராஸ் பீஸ் பீடிங் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றது நம்ம தனியாக வீடியோ போட்டுருக்கிறோம். அந்த வீடியோடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ இந்த ப்ளவுஸோடைய பார்டரில் பார்த்திங்கன்னா கேன்வாஸ் வச்சு நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்கில் வந்துட்டு என்ன ஷேப்பில் நம்ம பேட்ச் வைக்கணும் அப்படின்றத நெக்கில் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு சஃபாரி கேன்வாஸ் எடுத்துருக்கிறேன். இந்த கேன்வாஸை இந்த மாதிரி வச்சுக்குவோம். வச்சுட்டு இப்போ அளவு பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு 3.5 இன்ச்சு இறக்கத்தில் நம்ம பேட்ச் வந்து வைக்க போகிறோம். ரொம்பவும் பெருசாக வைக்காமல் சிம்பிளாக நம்ம பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு மார்க்கிங் பண்ணிக்கலாம். அந்த ரவுண்ட் ஷேப் நெக் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மார்க்கிங் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஷேப் இந்த மாதிரி ஒரு ஷேப் போட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ஷேப் வந்து ஷுவராக வந்து கட் பண்ணிக்குவோம். இப்போ பேட்ச் வந்து ரெடி பண்ணிட்டோம். நெக்குக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் இந்த மாதிரி பெருசாக வச்சிட போகிறோம். சைடில் பார்த்தீங்கன்னா பேட்ச் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம கேன்வாஸை இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு அந்த நெக்கு ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு எப்படி தோணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைனர் ஒர்க் வந்து பண்ணிக்கலாம். ஷேப் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைனுக்கு நீங்கள் சைடில் வைக்கக்கூடிய பேட்ச் இந்த மாடலில் நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும். இப்போ அந்த அடிப்படையில் இப்போ நம்ம சைடில் வைக்கக்கூடிய இந்த பேட்சை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷேப்பில் வந்துட்டு ரெண்டு சைடும் வந்துட்டு நம்ம பேட்ச் வந்து வைக்க போகிறோம். அதே மாதிரி சேம் மெத்தடில் இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பேட்ச் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேட்செல்லாம் என்ன செய்யணும்னாக்கா அந்த பார்டர் இருக்குது இல்லைங்களா, அந்த பார்டரில் ஒட்டிக்கலாம். நல்லா அயன் பண்ணி ஒட்டிட்டோம். இப்போ இந்த பேட்ச்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம பைப்பிங் கொடுக்கணும். ஸோ பைப்பிங் கொடுக்கறதுக்கு கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்குவோம். கான்ட்ராஸ்டான கலரில் வந்துட்டு நீங்கள் பைப்பிங் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சேம் அதே கிளாத் வச்சு பைப்பிங் கொடுத்துக்கலாம். பேட்சில் என்ன செய்யணும்னாக்கா மேல் பக்கமாக வச்சு இந்த மாதிரி தைச்சிட்டு உள் பக்கமாக மடித்து தைக்கணும். ஏன்னா பேட்ச் ஃபுல்லாக நம்ம அட்டாச் பண்ண போகிறதால பிசுறாகவே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பைப்பிங் வந்து ஸ்டிச் பண்ணலாம். நல்லா பாருங்கள். இந்த மாதிரி ஷேப்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மெத்தடில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பேட்சஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார் நெக்கு, ரவுண்ட் நெக்கு, இன்னும் வெரைட்டியான மாடல் டிசைனில் வந்துட்டு நீங்கள் பைப்பிங்லாம் வைக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம அது அப்படின்றத தனியாக வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ பார்க்கணும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ நம்ம இந்த பேட்சில் வந்துட்டு இந்த ஸ்டெப்பில் வந்துட்டு பைப்பிங் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் சைடு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த சைடு வச்சு ஒரு பீஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இது அப்படியே நம்ம மடித்து உள் பக்கமாக வச்சுட்டு பைப்பிங் மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த பேட்சில் பார்த்திங்கன்னா நம்ம பைப்பிங் வச்சுட்டோம். உள்ளே இருக்கக்கூடிய இந்த எக்ஸஸான பீசஸ்லாம் நம்ம வந்து கட் பண்ணிவிடுவோம். இப்போ சேம் மெத்தடில் எல்லா பேட்சும் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்துக்கணும்.
இப்போ நம்ம ஃபுல்லாக வந்துட்டு எல்லாத்துலேயும் பைப்பிங் கொடுத்துட்டோம். இப்போ இந்த பேச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ப்ளவுஸில் வச்சு அட்டாச் பண்ணி நம்ம ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நெக்கில் அந்த பெரிய பேட்ச் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். சென்டர்லாம் கரெக்டாக கணக்கு பார்த்துங்க. சென்டர்லாம் கரெக்டாக பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஊசி கூட குத்திங்க நவராமல் இருக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு இந்த நெக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்கில் ஃபஸ்ட்டு இந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு தையல் போட்டுருங்க. அதாவது கழுத்தை விட ஒரு நூல் வந்து கீழே இறக்கியே வச்சு நீங்கள் தையல் போடுங்க. அப்போ தான் வந்து நம்ம பீடிங் வச்சு தைக்கும்போது பிசுறு எதுவும் வெளியே தெரியாது. ஸோ அதனால் கழுத்துலேருந்து ஒரு நூல் நீங்கள் பேட்சை வந்துட்டு இறக்கி வச்சு நீங்கள் தையல் போட்டு வரணும். சென்டர்லாம் கரெக்டாக பார்த்துங்க. சென்டர் டு சென்டர் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் தையல் போடுங்க. அதே மாதிரி மேட்சிங் நூல் போடுங்க. முக்கியமாக குட்டி தையல் போட்டுங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்குக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ அதனால் குட்டி தையல் போட்டுங்க, மேட்சிங் நூல் போட்டுங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம பேட்ச் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீடிங் இருக்கு இல்லைங்களா, அந்த பைப்பிங்கில் வந்துட்டு நீங்கள் டபுள் தையல் போட்டுங்க. அப்போ இன்னும் ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் பீடிங் வச்சா எப்படி ஒரு ஃபினிஷிங் இருக்குமோ அந்த மெத்தடில் நீங்கள் டபுள் தையல் போட்டுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வைக்கக்கூடிய இந்த பேச்சஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக வரும். பார்க்குறதுக்கும் ஃபினிஷிங்காக இருக்கும், தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ கரெக்டாக இந்த இப்போ நம்ம லெஃப்ட் சைடு வச்சு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டு அவுட்டரில் அந்த பேட்ச் வந்து அட்டாச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த பீடிங்லேயே பார்த்தீங்கன்னா உள் பக்கம் தையல் வந்துட்டு செகண்ட் தையல் வந்து போட்டு ஃபினிஷிங் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த சைடு பேட்ச் வைக்கும் பொழுதும் கழுத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூல் இந்த பக்கம் தள்ளி தான் நீங்கள் வைக்கணும். ஏன்னா நம்ம அந்த கழுத்துக்கிட்ட அந்த பிசுரெல்லாம் கவர் பண்ணுறதுக்கு பீடிங் வச்சு நம்ம தைக்க போகிறோம். ஸோ அந்த பீடிங் வச்சு தைக்கும்பொழுது பிசுறு எதுவும் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் ஒரு நூல் வந்து உள்ளே தள்ளி வச்சு நம்ம தைக்கணும்னு சொல்கிறது. இப்போ 2 பேட்சையும் நம்ம வந்துட்டு வச்சு அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஃப்ரண்ட்லேயும் நம்ம வந்துட்டு இதே மாதிரி ஒரு பேட்ச் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது. இப்போ இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த கொஞ்சம் மேலே ஏற்றி நம்ம வச்சுக்கலாம். இந்த பேட்சும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கழுத்துலேருந்து ஒரு நூல் தள்ளி வச்சு நீங்கள் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த வைக்கக்கூடிய அந்த பீடிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு நெக்கு வரைக்கும் வரும். ஸோ அதனால் இந்த பேட்சையும் நம்ம வந்து கழுத்துலேருந்து ஒரு நூல் தள்ளி வச்சு தைச்சிட்டு வந்துடணும். இப்போ ஃப்ரண்ட்லேயும் நம்ம வந்து பேட்ச் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பீடிங் எடுத்துக்கலாம். ஸோ அந்த பீடிங் எடுத்து இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி தைச்சிக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த பீடிங் எப்படி தைக்கணும், அதாவது கிராஸ் பீஸில் எப்படி பீடிங் தைக்கணும் அப்படின்றத நீங்கள் தெரியல அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் வீடியோவோட. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த கிராஸ் பீஸ் எப்படி நம்ம கட் பண்ணி ஜாயின் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்லை நீங்கள் ரெடிமேட் லேஸ் வச்சு நீங்கள் தைக்கணுன்னாலும் நீங்கள் ரெடிமேட் லேஸ் வச்சு கூட நீங்கள் தைச்சிக்கலாம். ஸோ மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா ப்ளவுஸுடைய பீசஸ்லேயே நீங்கள் மேக்ஸிமம் டிசைனர் ஒர்க் பண்ணிங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் பீடிங்லாம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பீடிங் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் நெக்கில் இந்த மாதிரி சிம்பிள் ஒர்க்லாம் வந்துட்டு பண்ணலாம், பார்க்க அழகாக இருக்கும். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம பீடிங்லாம் வச்சு முடிச்சிட்டோம். அந்த பீடிங்கில் பார்த்தீங்கன்னா பெரிய தையல் போட்டிருப்போம். அந்த பெரிய தையெல்லாம் பிரிச்சுட்டு அயன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாக்கா ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருப்பாருங்க. சரி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.